அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் உலகத் தலைவர்கள் பேசிய அற்புதமான பேச்சுக்கள். நம்மை அடுத்த கட்டத்திற்கு உந்தக்கூடிய பேச்சுகள், இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்சஸ் என்று சொல்வார்கள். அதில் ஒரு 50 சிறந்த பேச்சுக்களை தொகுத்து இந்த புத்தகத்தில் வழங்கியிருக்கிறார்கள். புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா 50 இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஃபிங்கர் பிரிண்ட் பப்ளிஷிங் என்ற அந்த நிறுவனம் பப்ளிஷ் பண்ணி போட்டிருக்காங்க. 50 சிறந்த பேச்சாளர்கள், அற்புதமான தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த 50 தான் இன்ஸ்பிரேஷனலா, இந்த 50 தான் சிறந்த பேச்சுக்களா அப்படின்னா இல்லை. எத்தனையோ பேச்சுக்கள் இருக்கிறது, எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாருடைய பேச்சையும் இந்த ஒரு 50ன்றதுக்குள்ளே கண்டிப்பாக சுருக்கிவிட முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த மக்களை சென்றடையக்கூடிய வகையில் அவர்கள் பேசிய பேச்சு, அவர்கள் சொன்ன கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் எப்படி காலத்தை தாண்டி இன்னமும் ஜீவித்து கொண்டிருக்கிறது, இன்னமும் மரணிக்காமல் இருக்கின்றன அந்த கருத்துக்கள் என்பதில் தான் அந்த பேச்சினுடைய முக்கியத்துவம், அந்த பேச்சினுடைய சிறப்பம்சம் அடங்கி இருக்கிறது. இதில் இந்த பேக் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரஹாம் லின்கன் பேசின அந்த இதை கோட்டை போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் ஷால் நாட் பெரிஷ் ஃப்ரம் த எர்த் அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் லின்கன் சொல்லியிருக்காரு. இது ஒரு 200 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார். இன்றளவிற்கும் இதுதான் ஒரு சத்தியமான உண்மையாக இருந்து வருகிறது. ஸோ அப்படிப்பட்ட மகத்துவமான வார்த்தைகள், அதை எங்கிருந்து பேசுகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள் என்ற பல விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்பீச்சு ஆப்ரஹாம் லிங்கன், அடால்ஃப் ஹிட்லர், பாலகங்காதர திலக், பராக் ஒபாமா, குயின் எலிசபெத் I, ஜார்ஜ் வாஷிங்டன், கரிபால்டி, ஜவஹர்லால் நேரு, ஜான் எஃப் கெனடி, மார்க் ட்வெயின், லாலா லஜ்பத் ராய், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, மகாத்மா காந்தி அவர்கள், நெல்சன் மண்டேலா அவர்கள், ரொனால்டு ரீகன் பேசிய பேச்சு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பேசிய பேச்சு, வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ், வின்ஸ்டன் சர்ச்சில், முக்கியமான உலகத் தலைவர்கள் முக்கியமான விஷயங்களை பற்றி பேசின பேச்சுக்கள் ஒரு 50 பேச்சுக்கள் இருக்குது. சிலருடைய பேச்சுக்கள், நெல்சன் மண்டேலாவுடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த காஸ் ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு டை அப்படின்னு சொல்லுவார். அது பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் பேசிய பேச்சு, அது பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பக்கங்களுக்கு செல்லும். ஜான் எஃப் கெனடி அவருடைய இனாகரேஷன் அப்போது பேசினார். அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பக்கங்களுக்குள்ளே முடிந்துவிடும். ஆனால் அந்த இட் பேக்ஸ் அ பஞ்ச் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு வீரியம் மிக்க பேச்சாக இருந்தது. சொல்லவே வேண்டாம், நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசிய ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி என்ற அந்த உலக புகழ் பெற்ற பேச்சு, அதையும் இதில் சேர்த்துருக்காங்க. அதே போல் மகாத்மா காந்தி அவர்கள் நம்முடைய தண்டி மார்ச் அப்போ, அதே போல் குவிட் இண்டியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது அவர் பேசிய அந்த பேச்சுக்கள், எப்படி அவர் அப்போவே உலகத்தை எந்த கண்ணோட்டத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் விலாவரியாக சொல்லியிருக்கிறார்கள். வின்ஸ்டன் சர்ச்சில் 2ஆம் உலகப் போருக்கு முன்னால் என்ன பேசினார், எப்படி அவர் இங்கிலாந்து மக்களை அவங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலை கொடுத்தார், போரை எதற்காக இந்த போர், ஏன் இந்த போர் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அருமையான விளக்கங்களை கொடுத்து அந்த மக்களை உற்சாகப்படுத்தினார். போர்னால் ரொம்ப சோகத்தில் இருந்து அவர்களுடைய உற்றார் உறவினரை இழந்து, பிள்ளைகளை இழந்து, மிகப்பெரிய சோகத்தில் இருந்த அந்த இங்கிலாந்து மக்களை உற்சாகப்படுத்துவது போல அமைந்திருக்கக்கூடிய அவருடைய அந்த பேச்சுக்கள். அதுதான் என்ன அப்படின்னா இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்சஸ், பெஸ்ட் ஸ்பீச்சஸ் பை வேர்ல்டு லீடர்ஸ் அப்படின்னா நூற்றுக்கணக்கான பேச்சுக்கள் இருக்குது. இப்போது இதில் ஒரு 50 தான் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ இந்த 50 தான் சிறந்த பேச்சு கிடையாது, மீண்டும் சொல்கிறேன். இதுபோல் நூற்றுக்கணக்கான பேச்சுக்கள் இருக்குது. இது போல் இன்னும் ஒரு 2-3 புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களில் அவங்க பேசியிருக்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பாக நாம் பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் அப்படியே இந்த 50 ஸ்பீச்சஸை அப்படியே படிச்சிங்க அப்படின்னா ஸ்னிப்பட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி நமக்கு கிடைக்கும். அந்தந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாடுகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனைகளுக்கு இந்த அரசியல் தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், மக்கள் தலைவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தீர்வை கொடுத்தார்கள், இல்லை மக்களை எப்படி உற்சாகப்படுத்தினார்கள். ஒரு மோசமான சூழ்நிலையிலே நாடு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னா அதிலிருந்து அவர்களை மீட்பதற்கோ, ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் நடப்பதற்கு முன்னால் பேசக்கூடிய பேச்சு, சம்பவம் நடந்து முடிந்த பிறகு பேசிய பேச்சு என வகைப்படுத்தலாம். இதை படிச்சிங்க அப்படின்னா உலக வரலாறு நமக்கு ஒரு சின்ன கிளான்ஸில் நமக்கு கிடைத்திடும். அப்படி தான் இந்த புத்தகத்தை இருக்குது. இதில் எந்த விதமான ஒரு ஆர்டரும் கிடையாது. ப்ராப்ளி அவங்க ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர், பேசினவர்களுடைய ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால்
எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய அந்த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் என்று சொல்வார்கள். அந்த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த பேச்சு. ஏன்னா அமெரிக்கா வந்து அந்த அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்நாட்டு போர் சிவில் வாரிலிருந்து மீண்டு அந்த கெட்டிஸ்பர்க் போரில் வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, லிங்கன் டெலிவர்ட் தி ஸ்பீச் டு தி அமெரிக்கன் பப்ளிக் 4 months after the Battle of Gettysburg during the Civil War. This battle had been a turning point for America as the Union Army had emerged victorious over the Confederate forces. This speech honors the soldiers slain in the battle at Gettysburg and addresses the importance of national unity to better combat the Civil War. எப்படி அந்த உள்நாட்டு போரால் அமெரிக்க சமூகம் வந்து பிளவுபட்டு கடந்தது, அவர்களை எப்படி ஒன்றிணைக்க வேண்டும், ஏன் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்றத அந்த சிறப்பை பற்றி பேசியிருக்காரு. ஒரு மிகவும் அற்புதமான பேச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 பக்கங்களுக்கு செல்கிறது. இதைத்தான் இவர்கள் வந்து முதல்ல, ஏன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் அப்படின்ற பேரில் அதனால் போட்டிருக்காங்க. அடுத்து இதில் ஒரு முக்கியமான இன்னொரு தலைவர் பேசியிருக்காரு. பராக் ஒபாமா அவர்கள் வந்து அமெரிக்காவில் முதல் வேறு இனத்தை சார்ந்தவர், கருப்பினத்தை சார்ந்த ஒருவர் முதல் முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக வருகிறார். அது வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி என்று சொல்லலாம். இதுவரைக்கும் இன்னும் அமெரிக்காவில் வந்து ஒரு பெண் குடியரசுத் தலைவர் கிடையாதாங்க, பெண் ஜனாதிபதி கிடையாது. அதனால் என்னதான் மாடர்ன்னு சொன்னாலும் அமெரிக்காவில் வந்து கன்சர்வேட்டிசம் எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் திரு ஒபாமா அவர்கள் 2008 வந்து அமெரிக்காவின் அதிபராக வருகிறார். அதிபராக வெற்றி பெற்ற உடனே அவர் பேசக்கூடிய பேச்சு, அதுக்கு முன்னாடி அவர் பேசின இன்னொரு பேச்சும் ரொம்ப ரொம்ப பிரபலமானது. 2004 கன்வென்ஷனில் அப்போ வந்து ஒரு யங் எம்பி அவர். அப்போ அவர் பேசின பேச்சு தான் வந்து அமெரிக்கர்கள் மத்தியில் வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது. அதுவும் ஒரு வெரி வெரி இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச். அந்த ஸ்பீச்சை பற்றியும் நம்ம வந்து தனியாகவே பேசலாம். அப்படி ஒரு சாரம் வாய்ந்த ஒரு பேச்சு அது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, சிகாகோவில் பேசுகிறாரு. ஹலோ சிகாகோ, இஃப் தெர் இஸ் எனி ஒன் அவுட் தேர் who still doubts that America is a place where all things are possible, who still wonders if the dream of our founders is alive in our time, who still questions the power of our democracy, tonight is your answer. ஏனென்றால் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் சமம், ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு அல்ல, நிறத்தின் அடிப்படையில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாதுன்னு சொல்லி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு. அதை இன்று நீங்கள் உணர்கிறீர்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த சந்தேகத்தை எல்லாம் தூக்கி போடுங்க, அந்த சந்தேகத்தை எல்லாம் தவிடு பொடியாக்கிய நாள் இன்று அப்படின்னு சொல்லி இந்த பேச்சை ஆரம்பிக்கிறார். மிகவும் ஒரு சிறப்பான பேச்சாக இருக்கும் இது. இதை படித்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய் இட். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லா ஸ்பீச்சும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணல, ஒரு குறிப்பிட்ட முக்கியமான தலைவர்களுடைய ஸ்பீச்சை மட்டும் பேசுகிறோம். ஜான் எஃப் கென்னடி அவர்கள் வந்து 1961 வந்து அமெரிக்காவுடைய பிரதமராக வருகிறார். அப்போது அவர் பேசுகிறாரு. 20th January 1961 பேசுகிறாரு. பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா பிகின் பண்ணும்போது, we observe today not a victory of a party but a celebration of freedom, symbolizing an end as well as a beginning, signifying renewal as well as change அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு. இது எல்லாரும் நம்ம ஏற்கனவே இதை வந்து கேட்டிருப்போம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, and so my fellow Americans, ask not what your country can do for you, ask what you can do for your country. இந்த நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, இந்த நாட்டிற்காக நீ என்ன செய்தாய் என்று கேள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அந்த கருத்தை, நம்முடைய நாட்டிற்காக நாம் எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தை வந்து முன்வைத்து பேசியிருக்காரு. அதே போல் அடுத்து என்ன முக்கியமான ஒரு பேச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக மிக பிரசித்தி பெற்ற அவருடைய கொள்கைகளை பொதுமக்கள் மத்தியில் எவ்வளவு எளிதாக எவ்வளவு சிறப்பான முறையில் விளக்கி இருக்கிறார் அப்படின்றது இந்த பேச்சை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். திரு காந்தி அவர்கள் வந்து இந்த பேச்சை வந்து 8 ஆகஸ்ட் 1942 அன்னைக்கு வந்து பேசுகிறாரு, மும்பையில் பேசுகிறாரு. அதில் பேசிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போராட்டம், சுதந்திர போராட்டத்துடைய வரலாறை பற்றி பேசுகிறாரு. நம்முடைய போராட்டம், இந்தியர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த போராட்டம் எப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, மற்ற போராட்டங்களை விட எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது என்பதை வந்து அருமையாக இந்த இதில் வந்து விளக்குகிறார்.
அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஐ பிலீவ் that in the history of the world there has not been a more genuinely democratic struggle for freedom than ours. I read Carlyle's French Revolution while I was in prison, and Pandit Jawaharlal has told me something about the Russian Revolution, but it is my conviction that in as much as these struggles were fought with the weapon of violence, they failed to realize the democratic ideal. In the democracy which I have envisaged, a democracy established by non-violence, there will be equal freedom for all, everybody will be his own master அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு வந்து நாம் அனைவரும் சமம் என்று போற்றி பாதுகாக்கக்கூடிய அந்த சமத்துவ கருத்தை முழங்கியவர் மகாத்மா காந்தி அவர்கள். பெரிய புரட்சி செய்து போராட்டம் செய்து ரத்தம் சிந்தி வரக்கூடிய அந்த போராட்டங்களை விட அகிம்சா வழியிலே நடத்தக்கூடிய இந்த நான் வயலண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் தான் வந்து நம்முடைய ஜனநாயகத்திற்கு உகந்த போராட்டம் அப்படின்றத வந்து தெளிவாக இதில் பேசுகிறாரு. இது வந்து வரலாற்றிலே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பேச்சாக இருக்கிறது. ஏனென்றால் உலகத் தலைவர்கள், முக்கியமான உலகத் தலைவர்கள் எல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரியலைஸ் பண்ணுறாங்க, அகிம்சை நான் வயலன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் டூல் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்றதை உணர்ந்து கொண்டு இவரை பற்றி அதன் பின்னர் அவருடைய இறப்புக்கு பின்னர் அவருடைய கொள்கைகளை போற்றாத பின்பற்றாத மிகப்பெரிய உலகத் தலைவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நான் வயலன்ஸ் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை உலக அரங்கிலே பெற்றது. இந்த இதில் வந்து அவர் ரொம்ப அந்த விளக்கி சொல்லியிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பேச்சு நான் முன்னதே குறிப்பிட்டது போல இது வந்து 1964 அதில் வந்து பேசுகிறாரு. நெல்சன் மண்டேலா was sentenced to life imprisonment for trying to overthrow the South African apartheid government. After spending 2 years in jail, he delivered the following speech at the dock of the Pretoria courtroom, critiquing the racial discrimination that the apartheid brought about. ரொம்ப மிக மிக பெரிய பேச்சு இது. ஆல்மோஸ்ட் அதான் ஒரு 20 பக்கம் போகுது இந்த பேச்சு. இதில் அவர் வந்து முடிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அவர் சந்தித்த கொடுமைகள், இந்த அபார்த்தீட் அரசாங்கம், நிறவெறி கொண்ட அரசாங்கம் எப்படி எல்லாரையும் வஞ்சிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடிகளை எப்படி அழிக்கிறது என்பதை எல்லாம் பேசி அவர்களுடைய உரிமைகளை பற்றி பேசிட்டு கடைசியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ ஹாவ் ஃபாட் அகெயின்ஸ்ட் ஒயிட் டாமினேஷன் அண்ட் ஐ ஹாவ் ஃபாட் அகெயின்ஸ்ட் பிளாக் டாமினேஷன். ஐ ஹாவ் செரிஷ்ட் தி ஐடியல் ஆஃப் அ டெமோக்ராட்டிக் அண்ட் ஃப்ரீ சொசைட்டி in which all persons live together in harmony and equal opportunities. It is an ideal which I hope to live for and to achieve. But if it needs be, it is an ideal for which I am prepared to die என்று சொல்கிறார். யாருடைய அதிகாரத்தையும் எதேச்சதிகாரத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி, அது வெள்ளையர்களாக இருந்தாலும் சரி, கற்பினத்தவர்களை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். ஜனநாயகத்தில் அதுதான் முக்கியமான இது. அதற்காக நான் எந்த விதமான தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன், அதற்காக என்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினார். 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். 62 போனார். அதற்கப்புறம் ஐ திங்க் 90s தான் வெளியில் வந்தார். ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த பேச்சு, அவர் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்த பிறகு கொடுக்கப்பட்ட அந்த பேச்சு. அதே போல் இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசிய அந்த சிறப்பான பேச்சு, ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி என்று சொல்லக்கூடிய அந்த பேச்சை பார்க்கலாம். நம்ம 14 ஆகஸ்ட் 1947 சுதந்திரம் நமக்கு வந்து அன்று நள்ளிரவு வழங்கப்பட இருக்கிறது. அந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்து இந்த பேச்சை பேசுகிறார். இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்கள் பேசின பேச்சில் ஒரு 20 பேச்சுக்கள் அப்படின்னு பார்த்தா இது கண்டிப்பாக அந்த 20 பேச்சுக்கள் இல்லை, ஒரு 10 பேச்சுக்கள்னால் இந்த பேச்சு கண்டிப்பாக அதில் வந்து இடம்பெறக்கூடிய பேச்சு. அதை கண்டிப்பாக நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. Long years ago we made a tryst with destiny and now the time comes when we shall redeem our pledge, not wholly or in full measure but very substantially அப்படின்னு சொல்லி இதை வந்து ஆரம்பிக்கிறாரு. At the stroke of the midnight hour when the world sleeps, India will awaken to life and freedom. உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து இந்தியா உயிர்த்தெழுகிறது என்று பேசிய அந்த பேச்சை வந்து யாரும் வரலாற்றில் வந்து மறக்கவே முடியாது. கடைசியாக முடிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் டு இந்தியா ஆர் மச் லவ்டு மதர்லேண்ட்
the ancient, the eternal and the ever new, we pay our reverent homage and we bind ourselves afresh to our service. இந்தியாவிற்காக கடமையாற்ற தயாராக இருக்கிறோம் அப்படின்ற அந்த கருத்தையும் வந்து முன்வைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த பேச்சு இருக்குன்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களுடைய பேச்சு குறிப்பிட்டிருக்காங்க. இவர் வந்து அந்த 2ஆம் உலகப் போர் போயிட்டுருக்கு. அப்போ வந்து எல்லாரும் அந்த ஜெர்மனிய சக்திகள் வந்து இங்கிலாந்துக்குள்ளே போகிறதுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்து மக்கள் ஒரு பயத்தில் இருக்காங்க. எப்போ வேணால் ஜெர்மனி வந்து இங்கிலாந்தை கைப்பற்றி விடும் அப்படின்ற அந்த ஒரு பயத்தில் இருக்காங்க. அவங்களுடைய அந்த முறையில் ரொம்ப லோவாக இருக்குது. அந்த சமயத்தில் இப்படி ஒரு பேச்சை அவர் கொடுக்குறாரு. எப்படி அவர் வந்து அந்த மக்களை உற்சாகப்படுத்துகிறார், இது பண்ணுறார் அப்படின்னா, we shall go on to the end, we shall fight in France, we shall fight on the seas and ocean, we shall fight with growing confidence and growing strength in the air, we shall defend our island, whatever the cost may be, we shall fight on the beaches, we shall fight on the landing grounds, we shall fight in the fields and in the streets, we shall fight in the hills, we shall never surrender. So வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்ன we shall never surrender என்ற அந்த வார்த்தைகள் வந்து அங்கே இங்கிலாந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்தது. அதற்கு பின்னர் எப்படி போச்சு, எப்படி ஜெர்மனியால் வந்து இங்கிலாந்தை வந்து கைப்பற்றவே முடியவில்லை என்பதெல்லாம் வந்து வரலாறு. ஸோ இந்த பேச்சும் அப்படி ஒரு வரலாற்றில் வந்து ஒரு சிறப்புமிக்க பேச்சு, முக்கியமான பேச்சு இருக்குது. அதை நம்மளால் வந்து கடந்து செல்லவே முடியாது. ஃப்ரீடம் இஸ் மை பர்த் ரைட் என்று சொன்ன திரு பாலகங்காதர திலக் அவர்களுடைய பேச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1917 பதிகே வந்து நாசிக்கில் வந்து இந்த பேச்சை பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, the following speech was given at the first anniversary of the Home Rule League. Tilak founded the first league in April 1916. The organization's aim was to mobilize public opinion in favor of self-government in India. We demand Swaraj as it is the foundation and not the height of our future prosperity. Swaraj does not at all imply a denial of British sovereignty or British aegis. It means only that we Indians should be reckoned among the patriotic and self-respecting peoples of the empire. We refused to be treated like the dumb cattle driven. என்று மிக சிறந்த பேச்சு. இதில் தான் அந்த ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் பிறந்தது, அந்த பேச்சு இது. ஸோ இந்த பேச்சுக்கள் தான் சிறந்த பேச்சுக்கள்னா இல்லை, மார்ட்டின் லூத்தர் கிங் பேசிய அந்த அற்புதமான பேச்சு வாஷிங்டன் டிசியில் அந்த பேச்சு இதில் இடம்பெறவில்லை. ஐ ஹேட் அ ட்ரீம் என்ற அந்த பேச்சு, இந்த மாதிரி நிறைய சிறந்த பேச்சுக்கள் இருக்குது. அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த பேச்சுக்களை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய அறிவை வளர்க்கக்கூடிய அளவில் இருக்கும். அதே போல் அப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை, எப்படி இந்த தலைவர்கள் என்ன ஒரு விஷனோட இருந்திருக்காங்க அப்படின்றது இந்த பேச்சை பார்த்தா புரியும். ஏன்னா இந்த பேச்சுக்கள் எதுவுமே சமீபத்திய பேச்சுக்கள் கிடையாது. சமீபத்திய பேச்சுனா இவருடைய பேச்சு மட்டும்தான், பராக் ஒபாமா 2008. மற்ற பேச்சுக்கள் எல்லாமே சுமார் ஒரு 50 வருடங்கள் 60 வருடங்களுக்கு முன்னால் நிகழ்த்தப்பட்ட பேச்சுக்கள். அந்த பேச்சுக்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் இன்றளவும் வந்து நம்முடைய அரசியலிலும் சரி, நம்முடைய வாழ்விலும் சரி எதிரொலித்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள். கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.